வணக்கம். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் நலம் ஹாஸ்பிட்டல். உலக சர்க்கரை நோய் தினமான நவம்பர் 14ஆம் தேதியான இன்று, கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோயின் தாக்கத்தை பற்றி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்குவோம். சர்க்கரை நோய் கர்ப்ப காலத்துல 2 வகைப்படும். ஒன்று ஆல்ரெடி அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும். 2வது கர்ப்ப காலத்தில் தான் புதிதாக நம்ம சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ முதல்ல ஏன் கர்ப்ப காலத்துல புதிதா ஒரு சர்க்கரை நோய் வருதுங்கிறத பார்ப்போம். நார்மலா நமக்கு பசிச்சதுன்னா நம்ம உணவு உட்கொள்ளலாம். ஆனா குழந்தைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதனால அந்த நஞ்சு கொடியிலிருந்து செக்ரீட் ஆகுற ஹார்மோன்ஸ் தாய்மார்களோட ரத்தத்துல சர்க்கரை அளவை எப்பவுமே அதிகமா வச்சிருக்கும். ஸோ தட் அந்த குழந்தைக்கு அன்இன்டரப்டட் குளுக்கோஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால பிரெக்னன்சி இஸ் அ டயபெட்டோஜெனிக் ஸ்டேட். பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு சுகர் லெவல் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எப்படி பின்னாடி அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கர்ப்ப காலத்தினால ஒரு சர்க்கரை அளவு அதிகமாகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முதலா நம்ம கர்ப்பகால பரிசோதனைக்கு வரும்பொழுது ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணோம். அந்த குளுக்கோஸ் லெவல் பிளட்ல 140 மில்லிகிராம் இருந்துச்சுன்னா அது நார்மல். 140 டு 199 இருந்துச்சுன்னா அது பார்டர் லைன். ஸோ அந்த மாதிரியானவங்களுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லணும். வாக்கிங் போகணும். தென் சர்க்கரை இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்ப மறுமுறை செக் பண்ணும்போது அது நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம அதே லைஃப் ஸ்டைலில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா 200க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனடியா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பிரெக்னன்சிக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுகரை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அந்த சுகர் கண்ட்ரோல்ல வைக்கல அப்படின்னா, இந்த அதிகமான சர்க்கரையே நம்ம குழந்தைக்கு உருவ குறைபாடுகள் ஏற்படுத்தலாம். அண்ட் அதுக்காக மாத்திரைகள் நம்ம பிரெக்னன்ட் ஆனது தெரியாம தொடர்ந்து அதே மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தாலும், நமக்கு குழந்தைக்கு உருவ குறைபாடுகள் ஏற்படுத்தலாம். குழந்தைக்கு உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, அப்புறம் முதுகுல தண்டுவடத்துல கட்டி, அப்புறம் இருதய கோளாறு இதெல்லாமே ஒரு முன்னாடியே சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஓட குழந்தைக்கு வரலாம். ஸோ இத நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை நம்ம பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஃபாஸ்டிங் சுகர் 95க்குள்ள இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120க்குள்ள இருக்கணும். HbA1c 6 தான் இருக்கணும். மேக்ஸிமம் 6.5 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா குழந்தைய அது பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 7, 8க்கு மேலலாம் நம்ம பிரெக்னன்சி ஆகிறது கான்ட்ரா இண்டிகேஷன்னே சொல்லுவோம். ஸோ HbA1cங்கிறது 3 மாசத்தோட சர்க்கரை அளவை நம்ம காமிக்குது. ஸோ அது நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம பிரெக்னன்ட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நமக்கு நார்மலா பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 0.4 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் தான் குடுப்போம். ஆனா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு தினம் 5 மில்லிகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட், அதாவது ஹை ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறத குடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு உருவ குறைபாடுகள் தடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாத்திரைகள்னால கெடுதல் ஏற்படலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அதனால அவங்களுக்கு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்சுலின் போத் ஃபார் மதர் அண்ட் பேபி சேஃப் தான். இன்சுலின் உடனே நிறைய பேர் பயந்துருவாங்க. பட் 2ம் சேஃப் தான். பட் இன்சுலின் போடும்பொழுது நம்ம அந்த சர்க்கரை குறைஞ்சா அதற்குரிய சிம்டம்ஸும் தெரியணும். வேர்க்கும், கை நடுங்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு தருணத்துல நம்ம உடனே குளுக்கோமீட்டர் இருந்தா சுகர் செக் பண்ணணும். அப்படி இல்லன்னா நம்ம ஒரு சாக்லேட் மாரி சாப்பிட்டு அந்த ஹைப்போகிளைசிமியாவ நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதுவரைக்கும் நமக்கு டயபெட்டிஸ்க்கு எஃபெக்ட் ஆஃப் டயபெட்டிஸ் ஆன் பிரெக்னன்சி பார்த்தோம். இப்ப எஃபெக்ட் ஆஃப் பிரெக்னன்சி ஆன் டயபெட்டிஸ். ஒரு பிரெக்னன்ட் ஆகுறனால சர்க்கரை நோயில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வியாதி அதிகமாகுமா அப்படின்னு கேட்டா எஸ். ஸோ அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அவங்களோட கண் பரிசோதனை செய்து அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு பார்க்கணும். டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கான்னு பார்க்கணும். தென் கிட்னிஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதா, ஏன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து நமக்கு இரத்த குழாய் அடைப்புகள் இருக்கான்னு சொல்லி ஒரு கார்டியாக் எவாலுவேஷன், ஹார்ட் எக்கோ இதெல்லாம் பண்ணி நம்ம ஃபிட்டா இருக்கோமா முதல்ல பிரெக்னன்சிங்கிறது பார்த்துக்கணும். ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்லாம் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டா ரெகுலரா நம்ம மானிட்டர் பண்ணி, ஸோ தாய்க்கு இந்த பிரெக்னன்சினால சர்க்கரை நோயினோட தாக்கம் அதிகமாகாம நம்ம அத பார்த்துக்கணும்.
ஸோ இது மேலும் நம்ம வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தாய்க்கு ரத்த கொதிப்பு வரலாம். குழந்தை வந்து ரொம்ப அதிகமான எடையோட அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னா மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். குண்டான குழந்தை எல்லாமே ஹெல்த்தியான குழந்தை கிடையாது. அதனால சர்க்கரை அன்கண்ட்ரோல்டா இருந்தா குழந்தைக்கு அது அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கேரி ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா இருக்கிற பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் பண்ணி கர்ப்ப காலத்துல டயபெட்டிஸ் வருமாங்கிறத செக் பண்ணணும். அப்படி பார்டர் லைன்ல இருந்தா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். டெய்லி வாக்கிங் போகணும். சர்க்கரை உணவுகள அவாய்ட் பண்ணணும். இது வந்து நம்ம சர்க்கரை அதிகமா வரவங்களுக்கு மட்டும் இல்ல, நார்மலா இருக்கிறவங்களே இந்த லைஃப் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்றது தான் நல்லது. ஸோ பிரெக்னன்சினா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், செடென்டரியா இருக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. பிரெக்னன்சிய பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட்டாவும், செடென்டரியாவும் இருந்தோம் அப்படின்னா, அதனால அதிக ஆபத்துகள் வரலாம். ஸோ ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே நம்ம அத நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பிரெக்னன்ட் ஆகணும். தென் அந்த ஓரலா வாய் வழியா சாப்பிடுற மாத்திரைய இன்சுலின்ஸ்க்கு மாத்தணும். அப்புறம் பிளட் சுகர ரெகுலரா மானிட்டர் பண்ணி அத கரெக்ட்டான கண்ட்ரோல்ல வச்சா தான் பிரெக்னன்சில வர காம்ப்ளிகேஷன்ஸ நம்ம அவாய்ட் பண்ண முடியும். போத் ஃபார் மதர் அண்ட் பேபி. ஸோ இதுவரைக்கும் சர்க்கரை நோயால கர்ப்ப காலத்துல ஏற்படும் விளைவுகள் பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அத கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பேபிய இந்த உலகுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.